அது வந்து முருகர் பாட்டு. சபாஸ். ஆமா. இந்த பாட்டுக்காக ஆமா நான் பாடாம விட்டுட்டு போனாலும் என் ஊர்ல சொல்லிடுவாங்க. எப்படி? அண்ணா நீங்க அந்த பாட்டை பாடவே இல்லை எங்க ஊர்ல அப்படின்ட்டுருவாங்க. அது பாடுங்கன்னு சொல்லுவாங்க. அது என்ன பாட்டு தெரியுமா? என்ன பாட்டு? சரவணா ஓம் சரவணா ஓம் சரவணா ஓம் சரவணா சரவணா ஓம் சரவணா ஓம் சரவணா ஓம் சரவணா சரவணா ஓம் சரவணா ஓம் சரவணா ஓம் சரவணா சரவணா சண்முகா சங்கரன் மைந்தனே சரவணா சண்முகா சங்கரன் மைந்தனே சரவணா சண்முகா சங்கரன் மைந்தனே சரவணா சண்முகா சங்கரன் மைந்தனே சச்சுதானந்தனே சர்க்குருநாதனே சச்சுதானந்தனே சத்குருநாதனே சச்சுதானந்தனே சர்க்குருநாதனே சச்சுதானந்தனே சத்குருநாதனே மால்மருகனை மலை வாசனே ஓங்கார ரூபனே மால்மருகனை மலை வாசனே ஓங்கார ரூபனே சரவணா ஓ சரவணா ஓ சரவணா ஓ சரவணா சரவணா ஓ சரவணா ஓ சரவணா ஓ சரவணா பழனி மலை வேலனே பால குருநாதனே பழனி மலை வேலனே பால குருநாதரே பழனி மலை வேலனே பால குருநாதனே பழனி மலை வேலனே பால குருநாதரே பால சுப்பிரமணியனே பார்வதியால் பாலனே பால சுப்பிரமணியனே பார்வதியாய் பாலனே பால சுப்பிரமணியனே பார்வதியால் பாலனே பால சுப்பிரமணியனே பார்வதியாய் பாலனே பால்மருகனை மலை வாசனே ஓங்கார ரூபனே பால்மருகனை மலை வாசனே ஓங்கார ரூபனே சரவணா ஓ சரவணா ஓ சரவணா ஓ சரவணா சரவணா ஓ சரவணா ஓ சரவணா ஓ சரவணா கந்தனே கடம்பனே கையிலை நாதன் மைந்தனே 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 ஒரு புள்ளி மயிலேறி வரும் வள்ளி மணவாளனே புள்ளி மயிலேறி வரவள்ளி மணவாளனே ஒரு புள்ளி மயிலேறி வரும் வள்ளி மணவாளனே ஒரு புள்ளி மயிலேறி வரவள்ளி மணவாளனே பால்மருகனை மலை வாசனே ஓங்கார ரூபனே பால்மருகனை மலை வாசனே ஓங்கார ரூபனே சரவணா ஓ சரவணா ஓ சரவணா ஓ சரவணா சரவணா ஓ சரவணா ஓ சரவணா ஓ சரவணா சின்னஞ்சிறு பாலகனே ஓடிவா ஓடிவா சின்னஞ்சிறு பாலகனே ஓடிவா ஓடிவா சிங்கார வேலவனே ஓடிவா ஓடிவா வயலூர் ஆண்டவனே ஓடிவா 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 பள்ளி மணவாளவனே ஓடிவா வேலவா வேலவா வேங்கையாக வந்தபடி வேலவா வேலவா ஓடிவா ஓடிவா யாடிவா ஆடிவா ஆண்டியாக வந்தபடி வேலவா வேலவா அடே அப்பா சோற கைத்தடி எல்லாரும் இவ்வளவு நேரத்துக்கு யாருக்கும் தூக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லி தான் 2 கேன் காப்பி. அப்படியா? எல்லாருக்கும் உளுந்த வடை பஜ்ஜி. பச்சி. என்னடா உளுந்த வடை வரலையேன்னு நினைக்கிங்களா? ஆமா உங்களுக்கு உளுந்த வடை காலியாக போயிட்டு அதனால தான் பஜ்ஜி. கரெக்டு. உளுந்த வடை வெளியே எல்லாம் வித்துக்கிட்டு இருந்தாங்க, நீங்கள் பார்க்கல. ஆமா அதுக்கு பதிலாக பச்சி, வாழைக்காய் பச்சி. எந்த ஊர்லேயே இப்படி கொடுப்பாங்களா? ஒரு ஊர்லையும் கிடையாது. வில்லு பார்க்குற ஆளுக்கு எங்கேயும் கொடுக்கவே மாட்டாங்க. வில்லுக்காரங்களுக்கு மேலக்காரங்களுக்கு தான் கொடுப்பாங்க. அதுவும் சில ஊரில் கிடைக்காது. அப்படிதான் அண்ணாச்சி. அண்ணாச்சிக்கு ஊர் பூலாங்குளம். ஆமா எங்க ஊரு. அவன் எங்களுக்கு சொந்தக்காரர் தான். சபாஸ். ஆமாம், நாங்கள் நேற்றா பேசி கலந்துக்கிட்டோம். ஆமா கிட்ட பிடிச்சி பார்க்கும்போது சம்மந்தக்காரருக்கு ரொம்ப வேண்டியாரா இருந்திருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப வேண்டிய ஆள். நம்ம சம்மந்தக்காரருக்கு வேண்டியது அப்போ நமக்கு சொந்தம் தானே. ஆமா எல்லாமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. சபாஸ். அப்படி இருந்து வரக்கூடிய வேளையில
ஆமா. இப்ப எங்க இருந்து எங்க வந்திருக்கு பத்தியா பொண்ணு. அடே அப்பா, அப்ப உங்க வாக்கு பழிச்சிட்டலாம். எப்படி பலிச்சது? இவர் வில்லு படிக்கும் போதெல்லாம் சொல்லுவாரு, ஆமா, பிறந்தா இந்த மண்ணுல பிறக்கணும், ஆரைக்குளம் மண்ணுல பிறக்கணும், இல்லன்னா அங்க இருந்து பொண்ணை எடுக்கணும் பாரு. நாங்க எடுத்துட்டோம்ல. அது பழிச்சிட்டு பத்தியெல்லாம். அப்படி இருக்க ஏன்னா நம்ம சுகுணா வந்து எங்க ஊருக்கு வந்திருக்கா கல்யாணம் முடிஞ்சு. ஆமா, அப்ப இவர் சொன்ன வாருக்கு பழிச்சிட்டல. உண்மைதானே ஐயா. ஆக சரி, நமக்கு அன்பளிப்பாக அப்படி பரிசளித்த அளித்த நம்ம ஆரைக்குளவுடைய தாய் குலத்தின் தங்கங்கள் மாதர் குலத்தின் மாணிக்கங்கள் சார்பாக அன்னாருடைய அவருடைய குடும்பங்கள் எல்லாம் ஐயா வழிபலி வம்சம் எல்லாம் இன்று போல என்றென்றைக்கும் எந்தெந்தைக்கும் எந்த ஊர்ல கல்யாணம் முடிஞ்சு போயிருந்தாலும் கரெக்டா சித்திரை மாசம் கடைசி செவ்வாய்க்கு இங்க வந்துடணும். நம்ம கோயிலுக்கு கைத்தட்டுங்க, பிறந்த மண்ணுக்கு வந்துடணும். ஆமா, எந்த ஊர்ல நீங்க கல்யாணம் முடிஞ்சு வெளியூருக்கு போனாலும் சரி, சித்திரை மாசம் கடைசி செவ்வாய், ஆமா, பெருமாள் கோயில் கோடையா இருந்தாலும் சரிதான், அம்மன் கோயில் கொடை விழா இருந்தாலும் சரிதான், ஆமா, கண்டிப்பா அன்னைக்கு எல்லாரும் வந்துடணும், பிறந்த மண்ணுக்கு வந்துடணும். ஆமா, அதுதான் பெருமை. 4 நாளைக்கு லீவ் போட்டுறணும். அப்படியாக பரிசளித்த அன்னாருடைய குடும்பங்களை குத்திரம் எல்லாம், ஆமா, வழி வம்சத்தாரர்கள் எல்லாம் சரி, முத்தார் அம்மனுடைய அருளாலே என் தாயாகப்பட்ட இந்த பத்திரகாளி அம்மாளுடைய அருளாலே வாழ வேண்டும் வளர வேண்டும், 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 ஏப்பட்டி எல்லாம் பெருக வேண்டும், பாலுபான பொங்க வேண்டும், அவங்களோட குடும்பம் எல்லாம் அவங்களோட குடும்பம் எல்லாம் வாழ வேண்டும் வளர வேண்டும், வளர வேண்டும் வளர வேண்டும், வாழ வேண்டும் வளர வேண்டும், வாழ வேண்டும் வளர வேண்டும். அவருக்கு வரம் கொடுக்கும் கிருபையுள்ள முத்தாரம்மா அம்மளோட அருளாலே ஆனந்தம்மா வாழ வேண்டும் வாழ வேண்டும், வாழ வேண்டும் வளர வேண்டும், வாழ வேண்டும் வளர வேண்டும், வாழ வேண்டும் வளர வேண்டும், வாழ வேண்டும் வளர வேண்டும். ஏ அப்பா, டிவிக்காரர் மூக்குக்குள்ள போய் எடுப்பார் உங்களுக்கு. ஆமா, இவர் அங்க காமிச்சா அவர் அங்க காட்டுதாரு. நம்ம தம்பி மஞ்சள் சட்டை போட்ட தம்பி ஐயப்பா, இவர் இங்க எடுக்காரு, அவர் லைவா அவர் இவருக்கு காட்டுதாரு. அடே அப்பா ஐயா, நம்ம இந்த கோயில் கொடை விழா வந்து, ஆமா, கோயிலுக்கு வர முடியாதவங்க சில ஆளுக்கு நாங்க வந்து நல்லா கவனமா கேட்கணும். சொல்லுங்க, இந்த லைவ் போட்டு விடுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம்? நாங்க சில ஊருக்கு வில்லுப்பாட்டுக்கு போயிருப்போம். ஆமா, அந்த வில்லுப்பாட்டுக்கு 4 வருஷம் 5 வருஷம் பதிவா போயிருக்கும் போது சில ஆட்கள் அந்த ஊருக்கு வந்திருக்க மாட்டாங்க. ஆமா, அப்ப அவங்க அண்ணன் கோயில் உடைக்கு நாங்க வர முடியல, உங்களை பார்க்க முடியல, வில்லுப்பாட்டு பார்க்க முடியல. ஆமா, அப்ப நானே அடுத்த வாரம் இந்த ஊருக்கு போறேன். சரி, நீங்க உங்க செல் எடுத்து டச் பண்ணி பாருங்க, நீங்க கொடை விழாவை நேர்ல பார்த்தது மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். சபாஸ். அப்படிங்கும்போது வெளியூர்ல இருந்து கோயம்புத்தூர், மெட்ராஸ், ஆமா, இப்படிப்பட்ட வெளியூர்ல இருந்து இந்த நிகழ்ச்சியை இப்போ வந்து பார்த்துட்டு இருப்பாங்க லைவ்ல. எல்லாருமே பார்ப்பாங்க. நீங்க உள்ள போய் பாருங்க, எத்தனை பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க, எத்தனை பேர் பார்த்துட்டு இருக்காங்கன்னு தெரியும். எல்லாரும் பார்ப்பாங்க. ஆமா, நம்ம கோயில் வரிகாரர்கள் கூட சில ஆட்கள் வெளியில இருப்பாங்க, சில வீட்டுல படுத்திருப்பாங்க நம்ம ஊர்ல. அப்படியா? நம்ம ஊர்ல நிறைய பேர் பாத்தீங்கன்னா சரி, வீட்டுக்கு ஒரு ஆள் காவலுக்கு இருக்கணும் இல்லையா? ஆமா, எல்லாரும் வந்துட்டா 2 ரூபாய் யாரு பார்க்க வீட்டுல வந்து வயசான ஆளு வீட்டுல போட்டு வந்துருவாங்க. சரி, எதுக்கு போட்டு அவ்வளவு தூரம் நடக்க முடியாம, ஆமா, அப்போ அப்படி ஆளுக்கு வந்து வீட்டுல நம்ம பாத்துக்கலாம். செல்ல இருந்து எல்லாருமே லைஃபா பாத்துக்கலாம், பம்பாயில இருந்து பாத்துக்கலாம். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு மட்டும் இல்லண்ணே. சரி, அது அப்படியே 15 வச்சிருக்கலாம். நாளைக்கு பாத்துக்கலாம், அடுத்த வாரம் பாத்துக்கலாம், எத்தனை வருஷம் வச்சாலும் பாத்துக்கலாம். அப்படி வாழையடி வாழையாக வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துகிறோம், வணங்கிக் கொள்கிறோம், வணங்குகின்றோம். ஷபாஸ். அப்படியாக இருந்து வரக்கூடிய வேளையில எப்படி தாயாகப்பட்ட இந்த முத்தாரம்மாளுடைய வாசலில, ஆமா ஆமா, அப்படியே அம்மா கோட்டையெல்லாம் போட்டு குதூகலமாக 1008 சொருபத்தோடு அப்படியே அம்மா கும்மி அடித்து கோலாகோலமாக வந்து அப்படியே கொழுவிருக்கிறார். அழகா கோட்டைகளை வந்து இருக்கிறார். அன்னைக்கு அம்மா அக்கா தங்கச்சி 8 பேர் அங்க கும்மி அடிக்க போய் தான். சரி, எந்த ஒரு ஆலயமா இருந்தாலும் சரிதான், எல்லாம் கேளுங்க, அம்மன் கோயிலா சரி, அம்மன் கோயில்லாம் வடக்க பார்க்கத்தான் இருக்கும். அம்மா வடக்க முகமா இருப்பா. சரி, அன்னைக்கு அம்மா முத்தாரம்மா, பத்திரகாளி அம்மா, தங்கம்மா, ஆமா, என் தாயாகப்பட்ட இந்த உச்சிமாகாளி அம்மா, காளியம்மா, இந்த தேவாதைகள்லாம் அன்னைக்கு அங்க கோயில்ல வந்து அவங்களுடைய நாகலோக பட்டணத்துல
ஆமா. நாகராஜனுக்கு நாகக்கண்ணிக்கும் பிள்ளையாக பிறந்து வளர்ந்து ஆளாகி பருவமடைந்திருக்கும் பொழுது இருக்கும்போது அவங்க விளையாடுற விளையாட்டு தான் இன்னைக்கு எல்லா கோயிலையும் நம்ம கும்மி அடிக்கிறோம். அதுதான் கும்மி அடிக்கிறது இல்லையா? ஷபாஸ். நம்மளுடைய கும்மி அடிக்கக்கூடிய அந்த வளையல் சத்தம் அம்மா காதுக்கு கேட்குமா? அம்மா கேட்டுக்கிட்டே இருப்பா. அதனால தான் அந்த முளைப்பாரி போடுறது, முளைப்பாரி போட்டு அந்த வளர்றது எல்லாம். ஆமையா இல்லையா? சபாஸ். கேட்ட வரத்தை எல்லாம் கொடுக்கும் அம்மா. ஆமா. நம்ம மனசுல நினைச்சு அம்மாளைய வருத்தி கொண்டு சரி இந்த முளைப்பாரிலாம் எடுக்கிறாங்க. ஆமா. அம்மா தாயே, நான் எனக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேம்மா, உனக்கு நான் முளைப்பாரி நேர்ந்து ஆமா நான் சுமந்து கொண்டு வந்து உன் பாதத்துல வைக்கிறேன், காலத்துல இறக்கி வைக்கேன் அடுத்த வருஷத்துக்குள்ள. ஆமாம்மா. எனக்கு அந்த குறையை தீர்த்து அம்மா தாயே, என் பேத்தி அடுத்த வருஷம் பிள்ளையோட வரணும் அப்படின்னு நினைச்சு சில ஆளுக்கு மனசுல ஒரு நேர்மையத்தை வைப்பாங்க. ஆமா ஆமா. அந்த நேற்று கடனை வந்து சரி நம்ம பக்தியோடு நேர்மையாக மனதில் நினைச்சு அப்படி வைக்கணும். கண்டிப்பா நமக்கு நடக்கும். நினைச்ச காரியமெல்லாம் நடக்கும். ஆமா. அதை நான் உனக்கு செஞ்சிருந்தம்மா, நடத்தி வச்சிருவியா அப்படின்னு இக்கு வைக்க கூடாது. அப்படி வைக்க கூடாது. ஆமா, வச்சிரணும். நீ நடத்தி வச்சிரம்மா அப்படின்னு சொல்லணும். சபாஸ். அப்படியாக இருக்கும் பொழுது எப்படி தாயாகப்பட்ட முத்தாரம்மா வாசலில, அம்மாளுடைய வாசலிலே, பத்திரகாளி அம்மாளுடைய வாசலில, ஆமா என் தாயாகப்பட்ட இந்த சந்தனமாரி அம்மா வாசலிலே அப்படியே கோடான கோட்டி கூட்டங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய வேளையில அப்படியே அப்பா என்ன 1000 கண்ணுடைய இலாண்ட கோடி நாயகி பிரம்மாண்டமான ஈஸ்வரியாகப்பட்டவள் யாரு அவள் எப்படி வருகிறாள் பாருங்க. எப்படி அவ கொட்டையில கொடியும் கட்டி கொடி மரத்தில பட்டு கட்டி, 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 கொட்டை போட்டு ஆண்டு வர முத்தாரம்மா முத்தாரம்மா, கோட்டை போட்டு ஆண்டு வர முத்தாரம்மா, முத்தாரம்மா, கோட்டையில கொடியங்கட்டி கொடி மரத்துல பட்டுவங்கட்டி, கோட்டையில கொடியங்கட்டி கொடி மரத்துல பட்டுவங்கட்டி, கோட்டை போட்டு ஆண்டு வர முத்தாரம்மா, கோட்டை போட்டு ஆண்டு வர முத்தாரம்மா, கோட்டை போட்டு ஆண்டு வர முத்தாரம்மா. பாசி நல்ல படந்த மழை பவளங்களும் காய்க்கும் மழை, பாசி நல்ல படந்த மழை பவளங்களும் காய்க்கும் மழை, பாசி படந்த மழை பவளங்களும் காய்க்கும் மழை, பாசி படந்த மழை பவளங்களும் காய்க்கும் மழை, குசி படந்த மழை காளியம்மா காளியம்மா, ஊசி படந்த மழை காளியம்மா காளியம்மா, தீராஜம் காய்க்கும் மழை காளியம்மா, தீராஜம் காய்க்கும் மழை காளியம்மா, கோட்டையில கொடியங்கட்டி கொடி மரத்துல பட்டம் கட்டி, கோட்டையில கொடியங்கட்டி கொடி மரத்துல பட்டு கட்டி, கோட்டை போட்டு ஆண்டு வர காளியம்மா, கோட்டை போட்டு ஆண்டு வர காளியம்மா, கோட்டை போட்டு ஆண்டு வர காளியம்மா. அழகான பந்தலிலே, ஆமா அம்மா முத்தாரம்மாளுடைய வாசலிலே நான் வில்லிசை பாடிக்கொண்டிருக்கும் போது இருக்கின்ற போது நமக்கு அன்பளிப்பாக பரிசளித்த யாரு ஆரைகுளத்தை சேர்ந்த யார் ஐயா, நம்ம அண்ணாச்சி முத்துகிருஷ்ணன் அவர்கள் நமக்கு 101 ரூபாய் அன்பளிப்பா பரிசாக கொடுத்து ஐயா உண்டு ஒரு ஐயா பாட்டு பாட சொல்லியிருக்கிறார்கள். ஆமையா ஐயா நாராயண சுவாமி பாட்டு ஒரே ஒரு பாட்டு பாடுங்க அண்ணா அப்படின்னு சொல்லிட்டாங்க. 101 ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள் நேத்து. ஆமா, இன்னைக்கு கொடுத்தது 500. அப்படியா? நேத்து கொடுத்தது 100, நாளைக்கு தருது 1000. நாளைக்கு 200 ரூபாய் இருந்து வாங்கிட்டு போனோம் ஐயா. சபாஸ். அப்படி அன்னார் அவருடைய வேண்டுகோளுக்கு இல்லங்க. ஆமா, அண்ணாச்சி பத்தியா நித்தியம் நாம வச்சிருக்காரு. அவர் நாராயணசாமி பக்தர். ஆமா, நாராயணசுவாமியுடைய அருளாளர் கட்டளை உதயநேரி. ஆமா, அவங்க கோயிலுக்கு எங்களை கூட்டிட்டு போயிருக்காங்க. ஆமா அவங்க கோயில நிகழ்ச்சி வந்து வேற மாதிரி நிகழ்ச்சி, கச்சேரி 5 வாட்டி போயிருக்கோம். அப்படி அண்ணா முத்துகிருஷ்ணனுடைய வேண்டுகோளுக்கு இல்லங்க. ஆமா, ஒரு ஐயா பாட்டு அண்ணாச்சி சொல்லிட்டாரு, சிவச்சந்திரன் பாட்டு படிக்க சொல்லிட்டாரு. சரி. தோணாத பொருளை தொடர்ந்து கண்ட மன்னவரை சான்றோர் என சொன்ன ஐயா. சான்றோர்கள் யார்? நம்ம தான்.
பத்திரகாளி பிள்ளைய நம்ம தான் ஐயாவுடைய அருள் பிறந்த பிள்ளை, பத்திரகாளியம்மா வளர்த்த பிள்ளை. சபாஸ் சபாஸ். வீணான கலியுகத்தை வீறு கொண்டு அழித்திட புவியினில் வந்த வைகுண்டா. ஏழு லோக தேவர்களை சான்றோர்களாக்கி, ஏழு லோக தேவர்களை சான்றோர்களாக்கி கலிதனையில் படைத்திட்ட ஐயா, கலியுகம் வேண்டாம் தர்மயுகம் காட்டும் தந்தையே வைகுண்டா. எல்லாரும் ஜோரா சேர்ந்து பாடுங்க. எல்லாரும் பாடுங்க. பெத்தவரே ஐயா, பெத்தவரே ஐயா, பெத்தவரே பெரியவரே ஐயா, எங்கள் ஐயா சுவாமி தோப்பினிலே பதிதந்த ஐயா. பெத்தவரே பெரியவரே ஐயா, எங்கள் ஐயா சுவாமி தோப்பினிலே பதிதந்த ஐயா, சுவாமி தோப்பினிலே பதிதந்த ஐயா. அரிகோண மாமலையில் அன்று அயோத அமிர்த கங்கை அனலாக நின்று சப்தகன்னி மாதர்களை கொன்று குலச்சான்றோரை பெற்றவரே ஐயா. உமதடியே சரணாகதி அடைந்தே உம்புகளை தினமும் பாடுகின்றே. உலகாலும் நாயகனே வருவாய் ஐயா, ஏழை உள்ளத்திலே நீ அமர்ந்து அருள்வாய் ஐயா. பெத்தவரே ஐயா, பெத்தவரே பெத்தவரே பெரியவரே ஐயா, எங்கள் ஐயா சுவாமி தோப்பினிலே பதிதந்த ஐயா, சுவாமி தோப்பினிலே பதிதந்த ஐயா. சாத்திரத்து கன்னி மக்களான குலச்சான்றோர்கள் நலமோடு வாழ, கோத்திரத்து சான்றோர்கள் வாழ, 4 கோடி சீமை கட்டி அரசாள, மாகாளி மக்கள் தான் வாழ, மலை மேலே தீபம் போல் வாழ, மாறாத வாழ்வழிக்க வருவாய் ஐயா, மன்னவனே வைகுண்டமே அருள்வாய் ஐயா. பெத்தவரே 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 பெரியவரே ஐயா, எங்கள் ஐயா சுவாமி தோப்பினிலே பதிதந்த ஐயா, சுவாமி தோப்பினிலே பதிதந்த ஐயா. அங்கும் இங்கும் எங்கும் நிறைந்த ஏகப்பரமே ஐயா, அங்கும் இங்கும் எங்கும் நிறைந்த ஏகப்பரமே ஐயா. சங்கும் மணியும் சன்னதி முழங்க சாகும் களியும் தந்தா, கம்புத்தடியது கையில கொடுத்து கருணனை விடும் எங்கள் ஐயா. பம்பு கலியுக மதத்தை ஒடுக்கி வாகனம் அமர்ந்திடும் ஐயா. பாபா வைகுண்டா, வருவாய் வைகுண்டா, வரம் தாயங்கள் ஐயா. எல்லாரும் கைத்தடுங்க. முடியலண்ணே. பெத்தவரே பெரியவரே ஐயா, எங்கள் ஐயா சுவாமி தோப்பினிலே பதிதந்த ஐயா, சுவாமி தோப்பினிலே பதிதந்த ஐயா, எங்கள் ஐயா எங்கள் ஐயா சுவாமி தோப்பையா. எல்லாரும் கைத்தடுங்க. அப்படி தடுங்க. எனக்கே தூக்கமெல்லாம் கலைஞ்சிட்டேன். தூக்கமாக வந்தது, கலைஞ்சிச்சு. சின்ன பாப்பா கைத்தட்டி பாடினா பார்த்தீங்களா? அழகா பாடினால பாப்பா பபித்ரா 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 மித்ரா 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 மித்ரா. நம்ம அப்பல சீட்ல பேருந்து பார்த்தீங்களா? மித்ராளுக்கு தூக்கமே வராதோ? ஐயா சபாஸ். தூக்கம் வர்றதுக்குன்னா ஆமா, நம்ம பாட்டை பார்த்தா தூக்கம் எங்க வரும்? அதானே கேட்டேன். நம்ம உறங்குத ஆள எழுப்புறதுக்கு ஒரு பாட்டு வச்சிருக்கோம். அதுக்கு ஒரு பாட்டு இருக்கு. தூக்கம் வராம தவிக்கிற ஆளுக்கு தூங்குறதுக்கு ஒரு பாட்டு இருக்கு. அதுக்கு 2 பாட்டு வச்சிருக்கோம். ஆமா சரி. சில ஆளு உட்காந்து தூக்கமே வராது. ஆமா, படுத்து கிடந்து பார்ப்பாங்க வில்லு, தூக்கம் வராது. உட்காந்து பார்ப்பாங்க. சரி. ஆனா சில ஆளுக்கு பாருங்க, செல்ல கையில எடுத்தோன்னு தூக்கம் வந்துடும். செல்ல எடுத்தோடனே தூக்கம். செல்ல எடுத்து இப்படி தட்டி விட்டுட்டே இருப்பாங்க, குப்புற வந்துருவாங்க. என்ன செய்ய? ஆமா, அப்படி ஆளுக்கு சில இருக்கும். ஆமா,
தூக்கம் வர்றதுக்கு நம்மகிட்ட பாட்டு இருக்கு. சரி. விடிய விடிய முழிச்சிருக்கும் பாட்டு இருக்கு. இந்த காலத்துல பல்லு இல்லாம இருந்துடலாம், செல்லு இல்லாம இருக்க முடியாது. முடியவே முடியாது. அப்படித்தானே? யாரும் தப்பா நினைக்க. பல்லு இல்லாம இருந்துடலாம், ஆமா, செல்லு இல்லாம இருக்க முடியாது. முடியாது. நம்ம கோயில கூட்டத்தை பாத்தீங்களா? நம்ம கோயில்ல ஆமா கூட்டத்தை பாத்தீங்களா? நல்ல கூட்டம். கூட்டம் தான். ஆமா. அப்படியாக இருக்கக்கூடிய வேளையில சரி, ஐயா முத்துகிருஷ்ண ஐயாவுடைய அன்பான வேண்டுகோளுக்கு வேண்டுகோளுக்கணுங்க. அவர் இந்த பாட்டை படிச்சா தான் அவருக்கு திருப்தியா இருக்கும். அவர் திருப்தியா சொன்ன அவர் படிக்காம போயிட்டாரு. சரி, மறந்துட்டாரோ? ஆமா, மறக்கல ஐயா. அவருக்கு சபாஸ். எவ்வளவு வேலை இருந்தாலும் கரெக்டா மெமரியில ஏற்றி வச்சிருப்போம். அப்பா, அப்படி இருக்கக்கூடிய வேளையில இல்லைன்னா இவ்வளவு கதையா இவ்வளவு தாண்டி புக்கை படிச்சு மனசுல வைக்க முடியுமா? முடியாது, முடியாது. ராமாயண கதை வந்து 10 நேரத்து பாட்டு. அப்பா, ராமாயணம். சரி, ராமாயணம் வந்து ஆமா 10 நேரத்து பாட்டு படிச்சாலும் கதை முடியாது, கொஞ்சம் மிச்சம் இருக்குமா, முழுசா படிக்க முடியாது. ராமாயண புக்கு வந்து உம்மாந்தண்டி இருக்கும். அப்பா, அவன் நம்மள சின்ன பிள்ளையிலே பார்த்து எல்லாம் மைண்ட்ல ஏற்றி வச்சா தான் படிக்க முடியும். மெமரி பூரா இங்கே தான் இருக்கு மேல. ஏன்னா சரி, பேரு புள்ளிகள் கரெக்டா தெரியணும், கரெக்டா சொல்லணும். ராமாயணத்துல ராமருடைய மனைவி பேரு எல்லாருக்கும் தெரியும். சரி, என்ன பேரு? என்ன பேரு? சீதை. சீதை இல்லையா? ஆமா. அப்ப ராவணனுடைய மனைவி பேரும் தெரியணும். ஆமா. 10 தலை ராவணனுடைய மனைவி பேரும் நமக்கு தெரியணும் இல்லையா? கட்டாயம் தெரியணும்ல. உங்களுக்கு தெரியுமா? மறந்து போச்சா? தெரியலையா? உங்களுக்கு போன வருஷம் கேட்ட ஆளுக்கு மறந்து போச்சு. சரி, அப்ப நாங்க வருஷம் கதை படிக்கணும்னா நீங்க படிச்சா ரூபாய் கிடைக்கும். பணம் சோறை கை தட்டுங்க. பணம் முக்கியமா? பணம் தான் யார்கிட்ட என்னைக்குனாலும் சம்பாரிச்சுக்கலாம். இல்ல ஏன் சொல்றேன்னு சொன்னா, எதுக்கு நம்ம வந்து ஒரு வார்த்தை ஒரு ஆள் சொல்றாங்கன்னா அதை மனசுக்குள்ள வச்சிருந்து ஞாபகமா செய்யணும்னு சொல்ல வரேன். அது உண்மைதான். எங்க கொண்டாடிக்கார்ல இவரு ஆமா போன வாரம் வில்லு படிக்க எந்த ஊருக்கு போனோம்னா மறந்துடுவாரு. முந்தா நாள் போனதே மறந்துடுவேன். அண்ணாச்சி போன வாரம் நம்ம எந்த கோயிலில் வில்லுப்பாட்டு படிச்சோன்னா இருக்க நான் டைரியை பார்த்து சொல்லுதேன். எங்க ஐயப்பா சாருன்னு கரெக்டா சொல்லிடுவோம், எனக்கு மிஸ் ஆயிரும். அப்படியாக இருக்க எப்படிய பாடி இருமுடி தாங்கி ஒரு மனதாகி குறி எனவே வந்தோ இருவினை தீர்க்கும் யமனையும் வெல்லும் திருவடியை காண வந்தோ பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே நெய்யபிஷேகம் சுவாமிக்கு கற்பூர தீபம் சுவாமிக்கு ஐயப்பமார்களும் கூடிக்கொண்டு ஐயனை நாடி சென்றிடுவார் சபரிமலைக்கு சென்றிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே கார்த்திகை மாதம் மாலையணிந்து நேர்த்தியாகவே விரதமிருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டியே தவம் இருந்தே பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டியே தவம் இருந்தே இருமுடி எடுத்து எருமேலி வந்து ஒரு மனதாகி பேட்டை தொழுதே அருமை நண்பனான் வாவரை தொழுது ஐயனின் அருள்மலை ஏறிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே அழுதை ஏற்றம்
காத்திடுவார் சங்கடமின்றி ஏறிடுவார் அவ சங்கடமின்றி ஏறிடுவார் நீலிமலை ஏற்றுவார் சிவபாலனும் ஏற்றிடுவார் காலமெல்லாம் நமக்கே அருள் காவலனாயிருப்பார் தேக பலந்தா பாக பலந்தா பாத பலந்தா வேக பலந்தா தேக பலந்தா என்றால் அவர்தம் தேகத்தை தந்திடுவார் பாத பலந்தா என்றால் அவர்தம் பாதத்தை தந்திடுவார் நல்ல பாதையை காட்டிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சபரி பீடமே வந்திடுவார் சபரி அன்னையை பணிந்திடுவார் சரங்குத்தி வாழும் கன்னிமார்களும் சரத்தினை போட்டு வணங்கிடுவார் சபரிமலை தன்னை நெருங்கிடுவார் அந்த 18 படி மீது ஏறிடுவார் கதி என்று அவனை சரணடைவார் மதிமுகம் கண்டு மயங்கிடுவார் ஐயனை துதிக்கையிலே தன்னையே மறந்திடுவார் பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா ஜோரை கைத்தடிங்களா இந்த பாட்டை என் கூடயே சேர்ந்து ஒரு 10 பேர் பாடினாங்க. அடி அப்பா நான் யார் யாரெல்லாம் பாடினாங்கன்னு பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். செல்லில் பார்த்தா தெரிஞ்சிடும். ஆ கார்த்திகை மாதம் ஆயிட்டுனா ஆமாம். நான் 38 வருஷம் சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கேன். எத்தனை 8? 38 வருஷம் 38. சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கேன். சபாஸ். எனக்கு வயசு 50. 50 ஆகிட்டோம். கரெக்டாக 50 வயசு எனக்கு. அப்புறம் எதுக்கு மைனர் ராஜான்னு விசிங்காடி அடிக்காரு? சோரை கை தட்டுங்க, எனக்கு சோரை தட்டுங்க, அப்படி தட்டுங்க. மைனர் ராஜா வில்லிசை குழு எதுக்கு அடிக்காரு? அப்போ எப்படி அடிக்கணும்? நான் சொல்லுமா அடிக்கணும். முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் எம்பி, முன்னாள் வைஸ் பிரசிடண்ட்டு, அதே மாதிரி முன்னாள் மைனர் ராஜான்னு அடிக்கணும். சோரை கை தட்டுங்க. எப்படி ஓட்டு போகிற நமக்கு தான். ஆக 38 வருஷம் சபரிமலைக்கு மாலை போட்டிருந்தேன். ஆமாம். கல்யாணம் முடிஞ்ச புதுசில் கேளுங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கும் போது தான் சரி. ஐயப்பன் பிறந்தான். எந்த ஐயப்பன்? இந்த இருக்கான் பாரு, இந்த அடிக்காதே ஒடுக்கடிக்கிற ஐயப்பா. இவனுக்கு பேர் ஐயப்பன். அதான் பேர் ஐயப்பன். இவளுக்கு பேர் பார்த்தசாரதி. அது ஐயப்பன் பேர் தான். சபாஸ். ஏன் சொல்கிறோம்னா, ஆ திருச்செந்தூருக்கு எத்தனை வருஷம் போயிட்டு தெரியுமா பாத யாத்திரை? எத்தனை வருஷம் சொல்லுங்க பாப்பா. 40 வருஷம் ஆச்சு. ஏ அப்பா, 40 வருஷம். நான் 10 வயசுல இருந்து திருச்செந்தூர் நடந்து போயிட்டு இருக்கேன். இவர் ஒரு முருக பக்தர். ஆமாம். சபாஸ். ஆமாம் இல்லையா? 10 வயசுலேயே போகிறாரு. அப்போ நான் சிறுபிள்ளையா இருக்கும்போது சரி. இந்த முருகன் கோவில் பஜனை பாட்டு எல்லாம் நமக்கு ஆமாம். இந்த திருவிளையாடல் படம் சொல்லுவாங்கல்ல, ஆமாம். பானபத்திரர். அந்த பானபத்திரர் மாதிரி தான் நமக்கு. அடே அப்பா. முருகனுக்கும் ஐயப்பனுக்கும் பாடி 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 தான் இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு புலவராக வந்து உட்காந்துருக்கேன். அப்படி சொல்லுங்க. சபாஸ் சபாஸ். நான் அதுக்காக சொல்ல வரேன். நான் சிறு வயதுல இருந்து சரி முருகன் கோயிலுக்கும் ஐயப்பன் கோயிலுக்கும் போய் பஜனை பாட்டை பாடி பாடி பாடிதான் ஆமாம் அந்த திருவிளையாடல சேவநாத புலவரையே தோக்கடிச்சார் பானபத்திரர். யாரு? சேரமகனி புலவர்? சேரமகனி இல்ல, சேவநாத புலவர். அழுத்தி சொல்லுங்க. வேதனை வேதனை. அடே அப்பா. இந்த பாண்டிய நாட்டில என் பாட்டுக்கு போட்டியாக பாடுவதற்கு ஆள் இல்லையா? ஆள் இல்லையா? அப்பேற்பட்ட சேவநாத புலவரை சரி ஒரு கோயில்ல பஜனை பாட்டு படிச்ச பானபத்திரர் ஜெயிச்சிருவார். அவர் செவிச்சிருவார். உண்மை இல்லையா? ஆமாம்.
அந்த மாதிரி நம்ம இந்த பஜனை பாட்டெல்லாம் ஐயாவுக்கு பாட போய் தான் இன்னைக்கு ஐயா நம்ம இந்த இடத்துல வச்சிருக்காரு சொல்ல வரேன். இந்த சீட்டை உட்கார வச்சிருக்காரு, சோரை கை தட்டுங்க. அப்படிதான். அப்படி இருக்க ஐயாவுடைய வாசலில் இப்போ படப்பு போட்டுட்டு இருக்காங்க. படப்பு ஆகுது. ஆமா, படப்பு போடும்போது ஆமா எல்லாரும் அமைதியா இருக்கணும், எல்லாரும் சைலன்ஸா இருக்கணும். ஆமா, சத்தம் போடாதீங்க. நாங்க மட்டும் பாடிட்டு இருப்போம். ஆமா, மற்ற யாரும் பேசக்கூடாது, எதுவும் பேசவே கூடாது. பழக்கம் பேசுங்க, பேசக்கூடாது, அவ்வளோதான். ஆமா, ஐயாவுக்கு வேலை நல்ல வேலையப்பா, வேலை நல்ல வேலையப்பா, வேலையப்பா, வேலையம்மா, படப்பு போடு உனக்கு சமயம்மா. வேலை நல்ல வேலையம்மா, 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 படப்பு போடும் சமயமம்மா. மூன்று முகம் கொண்ட வேளா, கொண்ட வேளா, முத்தார அம்பிகைய, அம்மம்மா அம்பிகைய, போன்ற மோகம் கொண்டவளா, கொண்டவளா, முத்தார அம்பிகைய, அம்பிகை. அவ காப்பு விட்டா, கடையம் விட்டா, விட்டா, முத்தாரம்மா, அவ கண்ணாடி, கண்ணாடி, அவ வளையலிட்டா, வளையலிட்டா, அவ சீப்பு விட்டா, சீப்புமிட்டா, அவ செனுக்கம் விட்டா, அவ செந்து உருக்க, அவ பொட்டு வைத்தா, வார வார சொருவகாரி, சொருவகாரி, அம்மையான முத்தாரம்மா, முத்தாரம்மா, கேட்டவருக்கு வரம் கொடுப்பா, வரங்கோடுமா, கிருபையுள்ள தெய்வம்மா, தெய்வமம்மா. ஐயப்பா. ஆஹா. அப்படி கேட்டவர்களுக்கெல்லாம் வரத்தை தரக்கூடிய அம்மா முத்தாரம்மா. என் தாய் முத்தாரம்மா, ஆமா, நீ எந்த தெய்வத்தினாலும் கும்பிடு, தப்பு இல்லை. அதனால தவறு இல்லை. ஆனால் நல்லா கேளுங்க. நான் அன்னைக்கே சொன்னேன், எப்படி? யானைக்கு இருப்பது ஒரு கை. ஒரு கை. அது என்ன கை? யானைக்கு இருப்பது, யானைக்கு இருப்பது ஒரு கை, அது தும்பிக்கை. சபாஸ், தும்பிக்கை. மனுஷனுக்கு வேண்டும் தெய்வத்தின் மேல நம்பிக்கை. சபாஸ். நம்பினோர் கெடுவதில்லை, இது 4 முறை தீர்ப்பு. 4 முறை தீர்ப்பு. ஆமா, தெய்வத்தை நம்பி நம்ம யாரும் கஷ்டப்பட்டு போறது கிடையாது, கிடையாது. நம்மளை கண்டிப்பா நம்பினவங்கள சோதனை கொடுப்பாரு, கைவிடவே மாட்டார். ஐயா சோதிப்பாரு, விடமாட்டார். நாளைக்கு கிடைக்கும், நாளை கழிச்சு கிடைக்கும், ஆனா கிடைக்காம மட்டும் இருக்காது, கண்டிப்பா கிடைக்கும். சரி இல்லையா? ஆமா. அப்படியாக இருந்து வரக்கூடிய வேளையில எப்படி எப்படி அம்மா கேட்டவருக்கு வரங்கொடுப்பா, வரங்கொடுப்பா, வரங்கோடுப்பா, அவ கேட்டவருக்கு வரங்கொடுப்பா, வரங்கொடுப்பா, வரங்கோடுப்பா, வரங்கொடுப்பா, வரங்கோடுப்பா, ஆரைக்குள்ள முத்தாரம்மா, முத்தாரம்மா, கேட்டவருக்கு வரங்கொடுப்பா, வரங்கொடுப்பா, கேட்டவருக்கு வரங்கோடுப்பா, வரங்கோடுப்பா, வரங்கொடுப்பா, ஆரைக்குள்ள முத்தாரம்மா, முத்தாரம்மா, கேட்டவருக்கு வரங்கோடுப்பா, வரங்கோடுப்பா. கேட்டவருக்கு வரங்கொடுப்பாள் அம்மையாகப்பட்ட முத்தாரம்மா. எங்க முத்தாரம்மா கேட்கணும், நம்ம கேட்கணும் அம்மா கிட்ட, குறையெல்லாம் சொல்லி கேட்கணும். நம்ம தாய் தகவங்கிட்ட அடம் பிடிச்சி கேட்டால் தான் ஒரு எதுவும் கிடைக்கும். ஒரு விளையாட்டு ஜாமான் வேணா கூட, ஆமா, ஒரு சைக்கிள் வேணா கூட, சரி, ஒரு ஐசி வேணா கூட அம்மா அப்பாட்ட அடம் பிடிச்சி கேட்டால் தான். எத்தனை நாள் கொடுப்பா? 4 வாட்டி 5 வாட்டி கேட்ட பிறகு சரி, இந்த பேர் வாங்கி கொடுக்கலக்கு பட்னியா கிடப்போம் உங்களுக்கு. ஆமா. இன்னைக்கு பாருங்க, சில பேர் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பைக்கு கேட்டான். பைக்கு. ஆமா, சரி, ஒத்தைக்கு ஒரே பையன். ஆ, ஏடா பைக்கெல்லாம் இப்போ வேண்டாண்டா, கொஞ்ச நாள் ஆகட்டும், ஒரு 19 வயசு ஆகட்டும், லைசன்ஸ் போட்ட பிறகு வாங்கிக்கலாம். சரி, அவனுக்கு 17 வயசு. ஆ, அவர் பார்த்துக்கலான்டான்னு சொன்னாரு. சரி. ஏ பாவி, 10 நாளா சாப்பிடவே இல்லை. 10 நாளா சாப்பிடல. 10 நாளா சோறே சாப்பிடல. அவன் பாட்டு அப்படியே இருக்கான், செவுத்த பார்த்துக்கிட்டு. மண்ணாந்த பையன் மாதிரி இருக்கான். கடைசி என்னாச்சு? என்ன நடக்குது? 3 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்த பிறகு தான் சோறு தின்னான். அது பிறகு தான் சாப்பிட்டான். ஏன் சொல்றோம்னா, கூட ஒரு வாரம்னா போயிடுவான். அடம் பிடிச்சாங்கன்னா எப்படியும் அம்மா அப்பா வாங்கி கொடுத்துருவாங்க. கட்டாயம் கொடுப்பாங்க. சரி, ஐயோ பாவம் பாவம், ரொம்ப நாள் ஐயோன்ட்டு வாங்கி கொடுத்துருவாங்க. சரி, அது மாதிரி கடவுள்கிட்ட வந்து அடம் பிடிச்சி கேட்கணும். கேட்ட உடனே கொடுத்துட மாட்டாரு. ஆமா, அடம் பிடிச்சி கேட்கணும். அப்பதான் உரம் கொடுப்பா. ஏ அப்ப விட மாட்டான் உங்களுக்கு, நம்மள கொடுத்துருவோம் சரி அப்படின்னு கொடுத்துருவாரு. இதுதான் உண்மை இல்லையா? அப்படி கைலாசத்திலே ஆண்டவன் பகவான் பார்வதா தேவியுமாக எப்படி எப்படி முத்தாரம்மாளுடைய அழக போல இந்த மூவுலகத்துல யாரும் இல்லைன்னு சொன்ன உடனே பார்வதா தேவிக்கு ஒரு இதாகி போச்சு. என்னாச்சு? உண்மையிலே பார்வதா தேவி நான் அழகா,
அழகா. இல்ல நாகலோகத்துல பிறந்திருக்கக்கூடிய இந்த அக்கா தங்கை 8 பேர்களும் அழகா? அவர்கள் அழகா. ஐயா பார்வதா தேவி அம்சத்துல பிறந்தவங்க தான் அவங்க. ஆமா ஆமா. அக்கா தங்கச்சி வரும் 8 பேர்களோ. ஆமா. நம்ம டிவிக்காரரை காணும் எங்க? யாரு? ரியாலிட்டி டிவிக்காரர் தான் என்னாரு? அண்ணா போய் எடுக்காரு பாத்தீங்களா? எங்க இருக்காரு? அந்த அப்பா காமௌண்ட தாண்டி அங்க போயிருவாரு உங்களுக்கு. அங்க வர சுத்தி எடுக்காரு. சரியா போச்சு. ஆளுக்களை ஊரே எடுத்தாச்சு. ஆளை கண்மணி தேடிட்டு இருக்கேன். அப்படியா? எங்க போய் எடுத்துட்டு இருக்காரு பாருப்பா. டிஜிட்டல் போர்டு எடுக்காரு. ஐயா சரி செல்லுட்ரா பாப்போம். ஆமாப்பா. அப்படியா இருக்கக்கூடிய வேளையில எப்படி எப்படி தாயாகப்பட்ட இந்த முத்தாரம்மாள் வாசலில அம்மா வாசலில என்னாச்சு? என்னடா? இந்த பார்வதாமாதேவி சொன்ன உடனே ஆண்டவன் பகவான் பார்த்தாரா? எம்மா சரி அவளகா இவளகான்னா நீ நினைக்க கூடாது. ஆமா. தன்னைத்தான் சரி தன்னை மிச்சுக்கிடுமா தவிட்டு போய குலக்கொட்டை கொழுக்கட்டை ஊரை மிச்சுக்கிடுமா ஊச போய குலக்கொட்டைன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஒரு மனிதனாகப்பட்டவன் தன்னைத்தான் உயர்த்தப்படுபவன் தாழ்த்தப்படுவான். தாழ்த்தப்படுவான். அதனால சரி இந்த உலகத்திலே நீதான் அழகு நீ நினைச்சுக்கோ. ஆமா. அந்த 8 பேருக்கு பத்தி நீ சிந்திக்காத. அடே அப்பா. ஆனால் அம்மாவுடைய அழகு எப்படிப்பட்ட அழகு தெரியுமா? எப்படி எப்படி? இந்த தாயாகப்பட்ட இந்த முத்தாரம்மாளுடைய அழகு எப்படிப்பட்ட அழகு தெரியுமா? பாருங்க எப்படி எப்படி. அம்மாளுக்கு முன்ன அழகும் பின்ன அழகும் மேல் உருவங்கள் 2 அழகாக கோவை பள்ளம் பழுத்ததை அவளுடைய உதட்டழகாக என்னை முத்து கட்டி கொடுத்ததை போ அவளுக்கு முன்பரிசை பள்ளழகா பவளம் கட்டி கொடுத்ததை போ பக்கம் 16 பள்ளா செந்தூருக்க புட்டழகி அம்மையாகப்பட்ட முத்தாரம்மாளுடைய அழகு போல. ஆமா. அடே அப்பா அகிலத்திலே யாருமே இல்லை. எல்லாமே இயற்கையான அழகு, செயற்கையான அழகே இல்லை. ஆமா. முத்தாரம்மாளுடைய அழகு. ஆமா. கருமேகத்தை பார்த்திருக்கா? மழை பெய்யும் போது மேகம் எப்படி இருக்கும்? கருகருன்னு இருக்கும். அந்த கருமேகம் சூழ்ந்ததை போல அம்மாளுடைய கூந்தல் அழகா. அடே அப்பா. உங்க வீட்லயும் இருக்காங்களே என்ன தலைமுடி பெதடிக்கு கீழே இறங்க மாட்டேங்குது. என்ன செய்ய? ஒவ்வொரு ஷாம்பா போட்டு பார்க்க முடி கழிஞ்சுதான் போகுது. அப்படியா? ஆமா. ஷாம்பு போட்டா முடி கழியுது. ஆமா. கருமேகம் சூழ்ந்ததை போல் தாயாகப்பட்ட அம்மாளுடைய கூந்தல் அழகா. அம்மாவுடைய கூந்தல் தலைமுடி அழகு. சரி. முத்து கட்டி கொறுத்ததை போல் முன்வரிசை பல்லழகா. அது என்ன முன்வரிசை பல்லழகு? முத்து கட்டி கொறுத்ததை போல் முன்வரிசை பல்லழகா. பல்லழகு. பவளம் கட்டி கொறுத்ததை போல் பக்கம் 16 பல்லா. ஆமா ஆமா. காயாத வாழை இலை கதளி வாழை தண்டு வாழைத்தண்டு பார்த்திருக்கேன். வாழைத்தண்டு பார்த்திருக்கோம். கதளி வாழை தண்டு போல அந்த அம்மா முத்தாரம்மாளுடைய கரங்கள் 2. அடே அப்பா. 5 விரலழகும் அவரை நெத்து செயல் போல 10 விரலழகும் பைத்தனத்து செய்ய போல. ஆமா ஆமா. அப்பேற்பட்ட அழகு பேரழகு. அடே அப்பா. பார்த்தார்கள் இந்த தாயும் தகப்பனும். என்ன நினைக்கிறா? நாகராஜனும் நாகக்கண்ணியும். ஆமா. அம்மா முத்தாரம்மாளுக்கு எப்படி எப்படி காத்தாடி ஆவணும் போலுக. என்னாச்சு? சரி. தாயாகப்பட்ட இந்த முத்தாரம்மனுக்கு தாயும் தகப்பனும் பிள்ளைக்கு நகைகள் எல்லாம் அழகு பார்க்கிறார்கள். நகைலாம் போட்டு பார்க்கிற. ஐயா சரி. பெண் பிள்ளைய பெற்றா நம்ம நகை நட்டுலாம் சேர்த்து வச்சுக்கணும். அப்படிதானக்கா? கட்டாயம் சேர்த்து வைக்கணும். கண்டிப்பா சேர்த்து வச்சுக்கணும். ஆமா. வீட்டுல பெண் பிள்ளை இருந்துன்னா சரி தாய் தகப்பனும் கண்டிப்பா நகை நட்டெல்லாம் சேர்த்து வைக்கணும். கட்டாயம் சேர்த்து வைக்கணும். என் அம்மையாகப்பட்ட இந்த முத்தாரம்மாளுக்கு எப்படி எப்படி நாகராஜனும் நாகக்கண்ணியும் ஆமா எப்படிப்பட்ட நகைகளை எல்லாம் போட்டாங்க தெரியுமா? எப்படி எப்படி பாடகம்மா தண்ட கொள்ளை சாயிடு உண்டம்மா போது சாயிடு உண்டம்மா போது பாடகம் தண்ட கொள்ளை சாயிடு உண்டம்மா போது சாயிடு உண்டம்மா போது ஏலேலோ ஐலேசா ஏலேலோ ஐலேசா
பவளக்கல்லாம் மூக்குத்தியாம் பவளக்கல்லாம் யாருக்கு யாருக்கு தாரம்மைக்கு தாரம்மைக்கு பத்திரகாலிக்கு பத்திரகாளி அந்த சந்தனமாரிக்கு அந்த தங்கம்மைக்கு அம்மாச்சி மூக்குத்தியம் பவளக்கல்லாம் 3000 பொன் விலை வருமா 3000 விலை வருமா ஏ 3000 பொன் வருமா மூக்குத்தியம் பவளக்கல்லாம் மூக்குத்தியாம் பவளக்கல்லாம் ஏலல்லா ஐலேசா ஏலல்லா ஐலேசா மூக்கில ஒரு மூக்குத்திய மாட்டினா மாட்டட்டும் முன்னும் பின்னும் நடந்து காட்டினா முன்னும் பின்னும் நடந்து காட்டினா மூக்கிலரே புல்லாக்க மாட்டினா மாட்டினா முன்னோ பெண்ணோ நடி நடந்து காட்டினா முன்னோ பெண்ணோ நடி நடந்து காட்டினா ஓ தலையாம்பு முடிச்சு தடம் பார்த்து நடந்து வந்து பார்த்து நடந்து வந்து வாழை இலை போல வந்த கண்ணம்மா ஏ கண்ணம்மா வாசலுக்கு வாங்கி வந்தது என்னம்மா வாசலுக்கு வாங்கி வந்தது என்னம்மா தந்தான தனே வா சு 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 வா ஹை சு எங்க வரா ஐயா பாட்டு முடிஞ்சிட்டு அப்படியா சரி அம்மாளுக்கு இவ்வளவு நகையெல்லாம் போட்டு இப்படியே போட்டு அம்மா நடந்து வரும்போது எப்படி இருக்கான் அம்மா எப்படி இருக்கா உச்சியில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் தங்க நகையெல்லாம் போட்டு அப்படியே போட்டு தாய் தகப்பண்ண பிள்ளைக்கு அழகுபடுத்தி பார்க்கறாங்க. அடே அப்பா தாய் தகப்பங்களை பிள்ளைகளுக்கு அழகுபடுத்தி பார்க்கறாங்க. அழகுபடுத்தி பார்க்கணும் ஆ பொதுவாகவே பாருங்க வீட்டில் வந்து ஆமா பிள்ளைங்க பெரிய பிள்ளை ஆயிட்டுனா தாய் தகப்பங்களை கொஞ்சம் அலங்காரத்தை குறைச்சிக்கிடணும். கட்டாயம் குறைச்சிக்கணும். பிள்ளைகளை அழகுபடுத்தி பார்க்கணும். அப்படியா வீட்டில் பிள்ளை நம்ம பிள்ளை பெரிய பிள்ளை ஆயிட்டாலா எல்லாம் கவனமா கேளுங்கம்மா. நம்ம பிள்ளைகளை அழகுபடுத்தி பார்க்கணும். நீங்க தான் ஒரு ஊரா சொல்லிக்கிட்டு அலையணும். என்ன இப்ப அப்படியா நடக்கு? நான் ஒரு ஊரா சொல்லல, என்ன தப்புன்னா பிள்ளைகளை வளர்ந்துட்டுனா தாய் தகப்பன் அலங்காரத்தை குறைக்கணுமா. கொஞ்சம் அலங்காரத்தை குறைச்சிக்கிட்டு பிள்ளைகளை அழகுபடுத்தி பார்க்கணும். அது ஒரு காலம் நடக்காது. என்ன இப்ப 2026 அப்படியா இருக்கு? பின்ன 20 நைட்டு போடுது, 60 நைட்டு போடுது. 60 ஏன் நைட்டு போடுது? 20 நைட்டு போடுது, 60 நைட்டு போடுது. அடப்பாவே, எது 20 எது 60ன்னு கண்டுபிடிக்க முடியல. உண்மைதானே? என் வீட்டுக்காரியும் சோப்பு நைட்டி போட்டிருக்கா, சரி. என் மாமியாரும் சோப்பு நைட்டி போட்டிருக்கா. ஆமா, எப்படி பிடிக்காரு பாருங்க, ஒரு எடுத்து போட்டு விட்டுருவாரு நாளைக்கு வீட்டுக்குள்ள. அடி இருக்கு வீட்டுல. ஆமா, என் வீட்டுக்காரியும் சோப்பு நைட்டி போட்டிருக்காங்க, என் மாமியாரும் சோப்பு நைட்டி போட்டிருக்காங்க. சரி. நான் வில்லு படிச்ச ரூபாயை கொண்டு கரண்ட் இல்ல வீட்டுல இப்படி கையை நீட்டினேன். எங்க மாமியார் வாங்கி கொண்டு அவ அக்கௌண்ட்ல போட்டு வச்சுக்கிட்டாவ. எப்படி இருக்கு பாத்தியலா? பாயிண்ட மாத்திட்டாரு. உலகம் அப்படி இருக்கு. அப்படியா? ஆமா, இவர் அங்கெல்லாம் என்ன எப்படி இங்க வந்தாரு? அவரு எப்படியாவது சுத்தி வந்துருவாரு. கரெக்ட் ஐயா, சரி. உங்களை எதிர்பார்க்கல, நீங்க அங்கதானே நீங்க. அவரு ஆல் ரவுண்டு, நீங்க இங்க வரலன்னு அவர் நினைக்கல. எப்படியாவது வந்துருவாரு. அப்படியாக இருக்கும்போது எப்படி எப்படி ஏ அப்பா, பூசாரிகளுக்கு 10 நாளா வேலை இருக்கு. ஒரு நாள் தூங்க முடியாது. அடே அப்பா, ஒரே பெட்டியை தூக்குற வேலை தான். ஆமா, ஐயா, சரி. இப்படி அம்மாளுக்கு நகையெல்லாம் போட்டு அழகு பார்த்து அம்மா நடந்து வராங்க பாருங்க. அப்படியே அம்மா வருகிறா. அம்மா எப்படி நடந்து வராங்க தெரியுமா? எப்படி எப்படி என் தாயாகப்பட்ட முத்தாரம்மா நடந்து வரும்போது எப்படி அவ காலில் போட்டுக்கக்கூடிய கொலுசு இருக்குல்ல, கொலுசு, அந்த அந்த கொலுசு வந்து அப்படி ஒண்ணு சொல்லம்மா, நீ உட்காருமா. அம்மா முத்தாரம்மா நடந்து வரும்போது சரி, அந்த காலில் போட்டுக்கக்கூடிய கொலுசு சத்தம் எப்படி கேட்டுதா? எப்படி கேக்கு? ஜல். கால் எடுத்து வைக்கும்போது, அப்படி கால் எடுத்து நடக்கும்போது பட்டை கொலுசு பத்தியா நல்லா சல்லு சல்லு சலங்க கேக்கு. ஆமா, எப்படி கேட்கான்? சலக் சலக் சருகு சேல சலக் 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 சலக். சரி. காலில் போட்ட கொலுசு ரெண்டும் சலி சலி சத்தம் போட, சலி சலி சத்தம் போட. காலில் போட்ட கொலுசு ரெண்டும் சலி சலி சத்தம் போட, சலி சலி சத்தம் போட. சத்தம் போட சத்தம் போட சத்தம் போட. சத்தம் போட. அம்மா அப்படியே நடந்து வரா. காலில் போடுற கொலுசு அப்படி ஜல் ஜல்னு சத்தம் கட்டுச்சான். அடே அப்பா. ஆமா, அந்த காலத்தில் உள்ள கொலுசு அப்படி சத்தம் கட்டுருக்கு. ஆமா, இப்போலாம் கொலுசு ஒரு கொலுசு வாங்கினாலே இப்போ 50,000 ரூபா ஆக வேண்டியிருக்கு.
ஒரு கிராம் எவ்வளவு 300 போயிட்டு. ஒரு கிராம் கொலுசு வெள்ளி ஆமாம் 300 குறைஞ்சிருக்கோம். ஆமாம் இப்போ குறைஞ்சிட்டோம். அப்படியா? அப்படியா குறைஞ்சிட்டாம்னே. அப்படியா? இவர் நேற்று சொன்னார்ல எனக்கு சுகர் 450 இருந்தது. ஆமாம் இப்போ குறைஞ்சிட்டுனாரு. ரொம்ப குறைஞ்சிட்டு. எவ்வளோன்னு கேட்டேன். இப்போ 445 இருக்குனாரு. அதே மாதிரி வெள்ளி இப்போ குறைஞ்சிட்டுங்க அக்கா. ரேட்டு குறைஞ்சிட்டு. உண்மைதான் உண்மைதான். அதாவது எப்படித்தான் இருந்தாலும் பாருங்க தங்க நகை வெள்ளி நகை குறைய போறது கிடையாது. ஒரு காலம் குறையாது. ஆமா சரி. நம்ம ஒண்ணுமே செய்ய வேண்டாம். தங்க நகை வாங்கட்டா பரவாயில்ல. ஆமா நம்மகிட்ட இருக்கிறத பத்திரமா வச்சுக்கிட்டா போதும். அதை பாதுகாத்து வச்சிருந்தா அதே போதும். நம்ம அம்மா அப்பா நமக்கு கொடுத்துருப்பாங்கல்ல. ஆமா அதை மட்டும் பத்திரமா வச்சுக்கிட்டா போதும். அதே சம்பாத்தியம் தான். சம்பாத்தியம் தான். உண்மைதானே? ஆனா முத்தாரம்மாளுக்கு இவ்வளவு நகையெல்லாம் போட்டு 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 அப்படி நடந்து வரா பாருங்க. ஆமா எப்படி வரலாம்? எப்படி வர? அன்னம் போல் நடை நடந்து நடந்து பெண்கள் நடக்கும் போது பூமி குலுங்காம நடக்கணுமா? ஏன் குலுங்காம நடக்கணும்? அப்படி அன்னம் போல் நடை நடந்து அன்னப்பறவை எப்படி நடந்து வருமா? எப்படி வர? அன்னம் போல நடை நடந்து போல நடை நடந்து அழகாக கைகள் வீசி அழகாக கைகள் வீசி அன்னம் போல நடை நடந்து நடை நடந்து நடை நடந்து அழகாக கைகள் வீசி அழகாக கைகள் வீசி அண்ணம் போல நடை நடந்து அன்னம் போல நடை நடந்து அழகாக கைகள் வீசி அழகாக கைகள் வீசி போய் அன்னம் போல் நடை நடந்து ஆசாரமா கை வீசி அப்படியே கை வீசி அப்படியே அம்மா நடந்து வராங்க. அடே அப்பா. அக்கா தங்கை 8 பேர்கள் அப்படி விளையாடி கொண்டிருக்கக்கூடிய வேளையில எப்படி எப்படி நாகலோகத்திலிருந்து கைலாச பருவத்துக்கு எம்பெருமான் அழைத்து வந்து அப்படியே அழைத்து வந்து ஆண்டவன் சிவபெருமான் அழைத்து வந்தார். ஆமா இதுக்காக எதற்காக? முத்தாரம் அழகா சரி பார்வதா தேவி அழகா 2 பேருக்கும் போட்டி. அக்கா அழகா தங்கச்சி அழகா யாரு தான் பார்த்துருவோம். சரி அப்படின்னு பார்க்கும்போதுதான் என்னாச்சு பாருங்க. எப்படி? அம்மா முத்தாரம்மா அழக போல உலகத்திலே யாருமே இல்லையா? சினிமாகாலி அழக போல உலகத்திலே யாருமே இல்லை. எப்படி இருக்கா பாருங்க. எப்படி? அந்த முத்தாரம்மா அழக போல அழக போல முத்தாரம்மா அழகை போல அழகை போல முத்தாரம்மா அழக போல அழகை போல முத்தாரம்மா அழகை போல அழகை போல உலகில் யாரும் இல்லை யாரும் இல்லை உலகில் யாரும் இல்லை யாரும் இல்லை மாரியம்மா அழகை போல அழகை போல மாரியம்மா அழகை போல அழகை போல மாநிலத்தில் யாரும் இல்லை யாரும் இல்லை அகிலத்தில் யாரும் இல்லை யாரும் இல்லை பட்டதால் உண்டல் முத்தாரம்மன் அழகை போல மூவுலகிலே யாரும் இல்லை யாருமே இல்லை. காளியம்மா அழகு போல கலியுகத்தில் யாரும் இல்லை. களி உலகத்திலே யாரும் கிடையாதா? சினிமாகாலி அழக போல உலகத்திலே யாரும் இல்லை. அப்பேற்பட்ட அழகி ஏ அப்பா. அவள் பெண்ணுக்கான பெண்ணழகி பெண்ணழகி பெண்ணுக்கான பெண்ணழகி பெண்ணழகி முத்தாரம்மா அழகு போல அழகை போல முத்தாரம்மா அழகை போல அழகை போல உலகத்திலே யாரும் கிடையாது. யாருமே கிடையாது. ஆதிபராசக்தி அம்மா பார்வதி பார்த்தா சரி பகவானே ஐயா உண்மையிலே இந்த பார்வதா தேவியோட முத்தாரம்மா அழகாத்தான் இருக்கிறாங்க. ரொம்ப அழகா இருக்கிறாளே. அதனால இவர்கள் இந்த கைலாசத்தில் இருக்க வேண்டாம். இருக்கவே வேண்டாம். நீங்க வாக்கு வரத்தை எல்லாம் கொடுத்து இந்த அம்மா 8 பேர்களையும் ஆமா கைலாசத்துக்கு மேல்பரப்பிலே சந்தனமா சோலை இருக்கிறது. இருக்கிறது. அந்த சந்தனமா சோலையிலே சென்று அம்மைமார்களை அமர வைக்க வேண்டும். உடனே அமர வைக்க வேண்டும். ஏக்கா உட்காருங்க, சத்தம் போடாதீங்க, சண்டை போடாதீங்க. சண்டை போடல, பழக்கம் பேசுதா. என்ன 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 சண்டை போடுதீங்க? என்ன சண்டை போடுதியா? வாயார பாடி மனமாற நினைந்து வணங்கிடல் எந்தன் வாழ்நாளில் இன்பம். வாயார பாடி மனமாற நினைந்து வணங்கிடல் எந்தன் வாழ்நாளில் இன்பம். தூயா முருகா மாயோன் மருகா
தெய்வம் இல்லை. முருகா முருகா முருகா. அப்படியே ஆண்டவன் பகவான் வரம் கொடுத்தாராம். அப்படியே வரம் கொடுத்தார். எம்மா சரி, உங்களுக்கு ஆக்க வரம், அழிக்க வரம், கொள்ள வரம், கூடான கூடி வரங்கள் எல்லாம் கொடுக்கிறேன். எல்லா வரத்தையும் கொடுக்கிறேம்மா. இந்த வரத்தை எல்லாம் வாங்கி கொண்டு நல்லா கேளம்மா. கைலாசத்துக்கு மேல் பரப்பிலே எப்படி எப்பாடி சந்தனமா சோலை இருக்கிறது இருக்கிறது அல்லவா? சந்தனமா சோலையிலே வந்து 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 அப்படியே அம்மா கோட்டையை அமைப்பதற்காக அமருகிறார். சரி, அந்த சந்தனமாஞ்சோலையிலே வந்து எப்படி கோட்டையை அமைக்கிறாள் பாருங்க. எப்படி எப்பாடி தாயாகப்பட்ட இந்த முத்தாரம்மா முத்தாரம்மா பகவான் கொடுத்த வரத்தினை வாங்கி கொண்டு சரி, என்ன வியாபாரம் நடக்குதுங்க? பச்சியா வரம். பச்சி வியாபாரமா? உங்களுக்கு வரலையோ? ஐயா காபி இருந்தா கொடுங்க, டீ இருந்தா கொடுங்க. பச்சி நிறைய சாப்பிடாரு, உங்களுக்கு கொலஸ்ட்ரால் நிறைய இருக்கு. ஏற்கனவே இருக்கு. 4 பச்சி தின்ட்டாரு. 4 சாப்பிட்டா உடனே கொலஸ்ட்ரால் இறங்கிரும். அப்படி இருக்கக்கூடிய வேளையில இந்த அம்மன்வார்கள் 8 பேர்களா ஆண்டவன் கொடுத்த வரத்தினை கொண்டு சரி, கைலாசத்துக்கு மேல் பரப்பில வந்து 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 கோட்டை எது போட வேண்டும் என்று சொல்லி ஆமா முப்புறத்திலே வந்து கோட்டையை அமைப்பதற்காக ஏற்பாடுகளை செய்கிறார்கள். அடே அப்பா, அந்த கோட்டையை அமைப்பதற்கு